ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்க நாளை மறுநாள் வரை அவகாசம். இணையதளம் முடங்கியதால் தேர்வர்கள் விண்ணப்பிக்க முடியாமல் தவித்த நிலையில் நீட்டிப்பு. நேபாளத்தில் சமூக ஊடக தடைக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த மக்கள். வன்முறையாக மாறிய போராட்டத்தில் 14 பேர் உயிரிழப்பு, 100க்கும் மேற்பட்டோர் காயம். ஆதார் அட்டை குடியுரிமைக்கான சான்று அல்ல, அடையாளத்துக்கான ஆவணம் என உச்சநீதிமன்றம் கருத்து. 12வது ஆவணமாக ஆதாரை தேர்தல் ஆணையம் ஏற்க வேண்டும் எனவும் உத்தரவு. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் நாளை வாக்குப்பதிவு. தேர்தலை புறக்கணிப்பதாக பிஆர்எஸ் கட்சி அறிவிப்பு. நவீன் பட்நாயக் கட்சியும் புறக்கணிக்கும் என தகவல். வெளிநாட்டு பயணங்களை பொறுத்துக் கொள்ள முடியாமல் சிலர் புலம்புவதாக முதல்வர் விமர்சனம். மத்திய அரசு எவ்வளவு புறக்கணித்தாலும் தமிழகம் முதலிடம் என்றும் பெருமிதம். வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிட கோரியதற்கு பதில் என்ன? எத்தனை தொழில்கள் நடைமுறைக்கு வந்துள்ளன என முதல்வர் ஸ்டாலினுக்கு பழனிசாமி கேள்வி. எத்தனை தொழில் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது, அதனால் எவ்வளவு இளைஞர்கள் வேலைவாய்ப்பு கிடைக்கும், அதற்கு வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று பல முறை நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தேன். இதுவரைக்கும் பதிலே இல்லை. வெறும் காகித அளவில் தான் இருக்குது, நடைமுறைக்கு வரல. டிடிவி தினகரனுக்கும் தனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என நயினார் நாகேந்திரன் விளக்கம். தன்னால் தான் கூட்டணியிலிருந்து வெளியேறியதாக எதன் அடிப்படையில் கூறுகிறார் என்றும் கேள்வி. மதிமுகவிலிருந்து மல்லை சத்யாவை நிரந்தரமாக நீக்கிய வைகோ. ஜனநாயக படுகொலை என மல்லை சத்யா கண்டனம். பொறுப்பு டிஜிபி நியமனம் செய்யப்பட்டது ஏன் என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. வழக்கமான டிஜிபியை நியமிக்க நடவடிக்கை எடுக்க தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் புதிய உச்சம். சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 80,480 ரூபாய்க்கு விற்பனை. தேனி, திண்டுக்கல், மதுரை உட்பட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, தேனி உட்பட 11 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவிப்பு. டெல்லியில் அபாய அளவிலிருந்து குறையத் தொடங்கிய யமுனை ஆற்றின் நீர்மட்டம். காணும் இடமெல்லாம் தண்ணீர் மட்டுமே ஓடும் பருந்து பார்வை காட்சிகள். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம். கைது நடவடிக்கையை கண்டித்து போராடியவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. கன்னியாகுமரியில் உள்ள கண்ணாடி பாலத்தில் விரிசல் ஏற்படவில்லை, மெல்லிய கீறல்தான். பாலம் மிகவும் உறுதியாக உள்ளதால் சுற்றுலா பயணிகள் அச்சப்பட வேண்டாம் என ஆட்சியர் விளக்கம். கள்ளக்குறிச்சி அருகே பள்ளி விழுந்த உணவை உட்கொண்ட மாணவர்களுக்கு உடல்நலக்குறைவு.
வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் நிலச்சரிவு, தண்டவாளம் சேதமடைந்ததால் ரயில் சேவை பாதிப்பு. பிரதமர் மோடியால் தான் தமிழகத்துக்கு முதலீடுகள் வருவதாக தமிழிசை கருத்து. வெளிநாடுகளிலிருந்து எவ்வளவு முதலீடு கிடைத்தது என்பது குறித்து முதல்வர் கணக்கு காண்பிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். திமுக முப்பெரும் விழா, ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக ஆலோசனை. தமிழகம், ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசம் உட்பட 5 மாநிலங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. தீவிரவாத இயக்கம் தொடர்பாக கருத்து பரிமாற்றம் நடந்ததாக தகவல் வெளியான நிலையில் நடவடிக்கை. தமிழகம், ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசம் உட்பட 5 மாநிலங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. தீவிரவாத இயக்கம் தொடர்பாக கருத்து பரிமாற்றம் நடந்ததாக தகவல் வெளியான நிலையில் நடவடிக்கை. நிக்கோபார் தீவுகளில் கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்வது பேரிடரை வரவழைத்துக் கொள்வதற்கு சமம். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி விமர்சனம். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு மீண்டும் கூடுதல் வரி. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திட்டம். பிரான்சில் ஏற்பட்ட நிலச்சரிவால் புழுதியுடன் சரிந்து விழுந்த பாறைகள். சமூக வலைதளங்களில் வெளியான காட்சிகள். Non mais là c'est énorme, c'est énorme.